வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இங்க இருந்துகிட்டே ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமான்னு யோசிங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு என்னால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை நான் கண்டிப்பா பண்றேன். இல்ல, எப்படி யோசிச்சாலும் எந்த வழி இருக்கிற மாதிரி தெரியல. நான் அங்க போனா மட்டும்தான் ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த முடியும். எனக்காக நீ ஒண்ணு பண்ணு. உங்க அம்மாட்ட நான் இங்க இருக்கிற மாதிரி மேனேஜ் பண்ணு. நான் போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு உடனே வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சொன்னா கேளுங்க. சொல்லு ரேணு. ஏங்க, அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அங்க வந்துட்டு இருக்காருங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவர் அங்க வரவிடாம தடுத்து நிறுத்துங்களேன். அவருன்னா யாரு? வேலனியா சொல்ற? அட ஆமாங்க, அவரை தான் சொல்றேன். கோயில்ல யாரோ அவர்கிட்ட உங்களுக்கும் வலிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயத்த சொல்லிட்டாங்க. உடனே அவரும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஏய், உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன்ல, ஒரு நாள் கூட உன்னால அவனை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலையா? லைஃபை காப்பாத்திக்கிற அந்த எண்ணமே இல்லை உனக்கு. என்ன சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் என்னால தடுத்து நிறுத்தவே முடியல. இப்பவே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. என்ன ப்ளீஸுங்க, ஏதாவது பண்ணி அவர் அங்க வராம தடுத்து நிறுத்துங்களேன் ப்ளீஸ். ஆமா, கையில இருந்தவனை இழுத்து பிடிச்சி வைக்காம கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். சரி போனவே, நான் பாத்துக்கிறேன். அந்த வேலை என்ன முடிச்சு விடு. நான் பார்த்து நிமிஷம். சொல்லு தல. டேய், சொன்ன மாதிரி வேலைங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். அவனை லாக் பண்ணி தூக்குங்கடா. ஓகே தல, எல்லாரும் ரெடியா இருக்கோம். அடிச்சு கை காலெல்லாம் உடச்சிடறான் அவனை. டேய் சொல்லாதீங்கடா, செய்யுங்க. அவன் எஸ்கேப் ஆகி வந்தான்னு வை, உங்களை ஒருத்தனையும் விட மாட்டேன், உழைச்சிருவேன். நீங்க டென்ஷன் ஆகாம தாலி கட்டுங்க தல, அவனை நாங்க பாத்துக்கிறோம். டேய், அவன் கிளம்பி வந்துட்டு இருக்கானா, அவன் கதையை இன்னைக்கு முடிச்சிருவான். எப்பா ஒரு நிமிஷம் இரு, இந்த உடனே வந்துடுறேன். சரி சார். அம்மா சொல்லுங்கம்மா. முத்தியா, வேலன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா முத்தியா? இன்னும் இல்லைங்கம்மா, இப்பதான் ஆட்டோல இருந்து இறங்கி கோயிலுக்குள்ள போறேம்மா. இதோ இப்ப போய் சொல்லிடுறேம்மா. கொஞ்சம் வேகமா போ முத்தையா. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும் முத்தையா. கொஞ்சம் சீக்கிரமா போ. இதோ பக்கத்துல வந்துட்டேம்மா, இதோ உள்ள போறேம்மா. அம்மா நீங்க கவலைப்படாம இருங்கம்மா, எல்லாத்தையும் வேலை பாத்துக்குவாமா. புரியுது முத்தையா, நேரம் ஆக ஆக ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. என் குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாது. அம்மா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் வேலைங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேம்மா, சரிங்களாம்மா? இந்த மாலையை மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க.
மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அண்ணா வந்து ஆரம்பிங்க. நம்மளுடைய மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் திரு ரத்னவேல் பாண்டியனுடைய ஒரே மகள் வள்ளியின் திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நம்மளுடைய அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார். ஐயா இந்தாங்க ஐயா. கொஞ்சம் இருங்க. அமைதி அமைதி. என் உயிரினும் மேலான என் கட்சி தலைவருக்கும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். எனது ஒரே மகள் வள்ளியின் திருமணத்துக்கு என் அழைப்பை ஏற்று வந்ததற்காக அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். என்னடா அமைச்சர் வீட்டு கல்யாணம் விமர்சையா நடக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சு சிம்பிளா நடக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணலாம். அதுக்கு உண்டான காரணத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். நான் என்னைக்கு கட்சியில சேர்ந்தேனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கட்சி தான் எனக்கு மூச்சு. என் ஒவ்வொரு சந்தோஷத்திலையும் என் கட்சி தலைமையும் என் சொந்த பந்தங்களும் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தலைவரோட தலைமையில தான் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். தலைவர் அவர்கள் டெல்லியில் நடக்கும் அனைத்து கட்சி மீட்டிங்கிற்கு அதே தேதியில் செல்ல இருப்பதால் அவரால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று என் வீட்டிற்கே வந்து வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டார். ஆனால் எனக்கு என் தலைவரின் பொற்கரங்களால் என் மகளுக்கு திருமாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து அவர் தலைமையில் நடப்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதனால்தான் அன்று நடக்கவிருந்த திருமணத்தை மாற்றி இன்று என் தலைவரின் தலைமையில் நடக்க ஏற்பாடு செய்துள்ளேன். வந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போது நமது முதலமைச்சர் அவர்களை மணமக்களை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். இந்த திருமண விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நமது கட்சியின் மூத்த உறுப்பினர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் என் மீதும் கட்சியின் மீதும் அன்பும் பெரும் மதிப்பு கொண்டவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது திருமண விழா என்பதால் நான் அதிகமாக பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. இது ரத்னவேல் வீட்டு திருமணமாக நான் நினைக்கவில்லை. என் வீட்டு பிள்ளைகளின் திருமணமாக கருதுகிறேன். இது நம் கழக குடும்பத்தின் திருமணம். திடீரென்று தேதி மாற்றம் ஏற்பட்டதால் குறுகிய நேரத்திலே திரு ரத்னவேல் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்துள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மணமக்கள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வள்ளுவன் வாசுகியை போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் மணமக்களுக்கு திருமாங்கல்யத்தை வழங்குவார்.
ஐயோ அண்ணே பாத்துண்ணே பாத்து என்னண்ணே பார்த்து வரக்கூடாதா? ஏண்டா டேய், எங்க தலை ரஞ்சித்தோட கல்யாணத்தையே நிறுத்திடுவியா நீ? விட்டுருவோம்மா உன்ன. இன்னையோட நீ காலிடா தம்பி. நிறுத்துங்க. ஏய் நீ எல்லாரும் உட்காருங்க, யாரும் எந்திரிக்க கூடாது. ரஞ்சன் உட்கார், ஒரே நிமிஷம் உட்கார். ஏய், உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் பத்தாது. இப்பதான் நான் வாழ ஆரம்பிச்சேன். மறுபடியும் ஏன் வந்த? நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? ஒழுங்கா இங்கிருந்து போ. போறேன். ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. நானே போயிடுறேன். என்னது? கல்யாணத்தை நிறுத்தணுமா? அத சொல்ல நீ யாரு? ஏன் சொல்லக்கூடாது? 10 மாசம் இந்த வயித்துல சுமந்து வள்ளிய பெத்தெடுத்தவன் நான் தான். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்ப நீங்க தான் என் அம்மாவா? ஏய், இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அப்படியே பார்த்தாலும் 20 வருஷமா வள்ளிய தனியாளா வளர்த்தவன் நான். உன்னை விட எனக்கு தான் உரிமை அதிகம். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, அப்புறம் உனக்கு தான் அசிங்கமாயிடும். இங்க பாருங்க, யாருக்கு அசிங்கம் யாருக்கு அவமானம்னு பேச நான் இங்க வரல. எனக்கு இங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணும்.
உங்களோட அவசரத்துக்கு அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையில அவளை மாட்டி விட கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். இங்க பாரு, சிஎம் எல்லாம் வந்திருக்காங்க, சொல்றத புரிஞ்சுக்க. இவங்க முன்னாடி கத்தி சண்டை போட்டு அசிங்கப்படுத்த வேண்டான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு. நான் மிருகமா மாறினா நீ தாங்க மாட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க என்ன கொண்டு கூட போடுங்க. ஆனா என் பொண்ணை மட்டும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விட மாட்டேன். ஏய், போய் ரூம்ல உட்காரு. போ. சரிங்க சார். நீங்க போங்க தலைவர். ரத்னம், அதெல்லாம் எதுக்குப்பா? நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சீக்கிரமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல தலைவரே, இல்ல, நீங்க இங்க நிக்க வேண்டாம். நீ வாப்பா, தலைவரை கூட்டிட்டு போ. சார் வாங்க சார். நீங்க போங்க. வாங்க. உட்காருங்க சார். சரி, நீ கொஞ்சம் வெளியில இருக்க. சரி சார். வாங்க. போங்க. மாமா, யார் மாமா இவங்க? எதுக்கு இவங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் வரக்கூடாதுன்னு சொன்னல. இது பாருங்க மாமா, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். இப்போ நீங்களா வெளியில போறீங்களா, இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? முடியாது. நான் எதுக்கு போனோம்? சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார், நீங்க மாப்பிள்ள சார், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க 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 போங்க. ஐயா, நான் வந்துட்டேன் இல்லைங்க, இருங்க. டேய் வேலு, பாத்தியாடா, அன்னைக்கு பேட்டி கொடுத்த மாதிரியே இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருன்னு சொன்ன. நீ கேட்டியா? ஐயா, நான் பாத்துக்கிறேங்க. நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். பேசு. இங்க பாருங்கம்மா, நீங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க ஐயா வீட்டு கல்யாணம். இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாம். வாங்க வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சாரி அத்தை, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேளா, நான் இங்க இருக்கேன். நீ போய் அவர்கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு. அத்தை, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு வேளா, இங்க என்ன நடந்தாலும் சரி, பள்ளிக்கு அவன் கூட கல்யாணம் ஆக கூடாது. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ண. உன்னை நம்பிதான் நான் போறேன். உன் வாக்க நீ காப்பாத்துவேன்னு நம்புறேன். வரேன்.
என்ன வேலு அனுப்பிட்டியா? ஐயா அவங்க போயிட்டாங்க ஐயா. டேய் என்ன சொல்லி அவளை அனுப்பி வச்ச? ஐயா அதை விடுங்கய்யா, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கய்யா. நல்ல நேரம் வேற முடிஞ்சு போச்சு. ஐயா பேசாம கல்யாணத்தை வேணா தள்ளி வச்சிடலாமாங்கய்யா? டேய் தள்ளி வைக்கிறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சிஎம் வேற உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆனாலும் சரி கல்யாணம் நடந்தே ஆகணும்.